அது மாதிரி அந்நியார் அவர்களுடைய இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? பிரேமலதா அவர்களுடைய அந்நியார் காற்றடிக்கும் பொழுது மாவு விற்பார், மழை பெய்யும் பொழுது உப்பு விற்பார். இந்த லிஸ்ட்டில் வைகோ, ஐயா ராமதாஸ், அந்நியாருக்கெல்லாம் மாற்றமே கிடையாது. அதனால தான் தகுதியிலேருந்து போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2019 இதே தேமுதிக இங்கே பேசியிருந்தாங்க. இங்கே வந்திருந்தா நல்ல சீட்டு நல்லா ஜெயிச்சிருக்கலாம். அங்கே போய் நின்னாங்க, ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அன்புமணி இங்கே பேசுகிறாரு, காலையில் பார்த்தா அந்த என்டிஏ கூட்டணியில் போய் நிற்கிறாங்க, ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. இந்த மாதிரி மாறி மாறி தப்பு பண்ணுறது. இவங்க 2014 ஏடிஎம்கே கூட இவங்க பிரச்சனை ஆகிடுச்சு. அதனாலே இந்த சைடு டிஎம்கே கூட அந்த கான்டாக்ட் எடுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம். அதையும் விட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் 2016 கலைஞருக்கு வருந்தி கூப்பிட்டாரு. அதில் போயிருந்தா இன்றைக்கி ஒரு 40 எம்எல்ஏ நிலமையே மாறி இருக்கும், ஆட்சி பிடிச்சிருக்கோம், திமுக அதெல்லாம் நடந்திருக்கும். சரி, ஸ்டாலின் தான் தப்பாக முடிவெடுக்கிறாரு, இது பண்ணுறாரு, ஓகே. விஜயகாந்த் கரெக்டாக முடிவெடுத்துக்கலாம்ல. அன்னைக்கு விஜயகாந்த் உடல்நிலை பாதிப்பு, பல விஷயங்கள். இன்றைக்கி இவ்வளோ அரசியல் பேசுகிற அந்நியார் கரெக்டாக முடிவெடுக்க வேண்டியதானே. அன்றைக்கி தப்பாக முடிவெடுத்து கவுந்தாங்க. இப்போவும் அதிமுக அணி ஸ்ட்ராங் ஆகிட்டு போகுது. இங்கே ஜாயின் பண்ணணுன்ற முடிவை டிமாண்டை பெருசாக வச்சு வெளியேறி தானாக வெளியேறது இல்லை. இந்த இப்போ நம்ம டிடிவி பண்ணார்ல, முதலாளியை மாற்று அப்போ தான் வேலை செய்வேன். அந்த மாதிரி இப்போ 18 எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா. எப்படி கரெக்டாக எத்தனை கட்சிக்குன்னா ஒரு கட்சிக்கு தான். ஒரு கட்சிக்கு சார் 3 தேர்தலுக்கான்னு கேட்காதீங்க, ஒரு தேர்தல் தான். பையன் சொல்கிறாப்புல அம்மா அங்கே போகலாம். நமக்கு இசைவான கட்சி அதிமுக தான், ப்ளஸ்ஸு என்டிஏ. நானும் அந்த இதில் நின்று குறைந்த வாக்கு வித்தியாசம் தோற்றுருக்கேன். அடுத்த எம்பி வரும்போது எனக்கு அங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. வேலை பார்த்தாங்களே, இவருக்கு ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்குறேன்ட்டாங்க சுதீஷுக்கு. நல்ல ஒரு இதுன்னா இந்த அம்மா அங்கே இங்கே 18, அங்கே 7 சீட்டு, ஒரு ராஜ்யசபா அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே கொடுக்கவே சீட் இல்லையே. அப்போது நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இன்னொருத்தட்ட பேசவே இல்லை. யார்? இந்த ஒரு ஓரமாக பண்ணை ஊரில் அவர் முதல்ல அவருக்காக பேசிட்டோம், அப்புறம் அவர்கிட்ட போய் பேசுவோம். ஜனநாயகம் அவ்வளோ பிரச்சனை ஆகுது, ஊரில் இருக்கிறவங்களாம் பேசினாங்க. முதல்வரே பேசுகிறாரு, இவர் பேச மாட்டேங்கிறாரு. கரூர் மேட்டரில் ஊரில் இருக்கிறவங்களாம் பேசினாங்க. எடப்பாடி பேசினார், அவர் பேசினார். இவருக்காக பேச மாட்டார். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வருவார், அங்கே பிளாஸ்ட்டுன்னுவார். ஆனால் மக்களுக்காக பேசணும்னு சொல்லுவார். ஆமாம், மக்களுக்காக. ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு. இந்த உருட்டு சினிமாக்காரன் உருட்டுதுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துல இந்த உருட்டு. எம்ஜிஆரை தவிர மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான். இது ஒன்று. இப்போ இவங்களுக்கு திமுகவுக்கு போகிறதுக்கு ஒரு எண்ணம்.